Hey guys, this is me Abhishek and you're watching Bunny Cars. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மெர்சடிஸோட E220 தான். இந்த வெஹிக்கிள் வந்து ஆக்சுவலி ஒரு லக்ஸரி செடான், லக்ஸரி போட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அது அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேட்டகரி ஆஃப் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிஎன்டபிள்யூலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீரிஸ் வந்து கம்பேர் பண்ணலாம். பட் ஆனால் 5 சீரிஸை விட எக்ஸலண்ட் வெஹிக்கிள் தான். இது ஒரு 7 சீரிஸ் வச்சு கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். எஸ் கிளாஸோட மினி வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வண்டியை. இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா டர்போ டீசல் இன்ஜின், 4 சிலிண்டர் இன்ஜின் தான். ஆக்சுவலி இந்த இன்ஜின் வந்து 4 சிலிண்டர் இ கிளாஸில் என்ன அப்படின்னு வந்து நீங்கள் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மேபி புல் பண்ணுமா இல்லையா அப்படின்னு வந்து டவுட் இருக்கும். அந்த டவுட்டே வேண்டாம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 பிஹெச்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 200 பிஹெச்பினா நியர்லி ஒரு 192 பிஹெச்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 400 நியூட்டன் டார்க் வந்து ஈஸியாக வந்து நமக்கு இந்த வண்டியில் இருந்து வரும். இந்த டார்க்கே வந்து நமக்கு புஷ் பண்ணும்போது ஒரு 1500 ஆர்பிஎம் மேலே வந்து நமக்கு நல்லா புஷ் பண்ணுறது ஃபீல் பண்ண முடியும். இது ஒரு ரேர் வீல் டிரைவான வெஹிக்கிள். இந்த வண்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நமக்கு ஹெட்லைட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹெட்லைட்ஸில் வந்து என்ன ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த ஜென்ரேஷனில் வரக்கூடிய ஒரு பென்ஸு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹெட்லைட்ஸில் இந்த டிஆர்எல்ஸ் தான் மெயின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எஸ் கிளாஸ் போன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்ட்ரிப் வந்து வரும். இ கிளாஸில் வந்து 2, சி கிளாஸில் வந்து 1. இது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு டிஸ்டன்ஸில் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போதே நமக்கு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு 3 ஸ்ட்ரிப்ஸ் வந்து இந்த டிஆர்எல்ஸ் வருது அப்படின்னா எஸ் கிளாஸ், 2 வருதுன்னா இ கிளாஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சராக இருந்தது. ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இல்லை, ஒரு சடனாக வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு இதுவாக இருந்தது. ஆக்சுவலி எல்இடி லைட்ஸ் தான் ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் எல்இடிஸ் அப்படின்னு வந்து மெர்சிடிஸ் கிளைம் பண்ணுறாங்க. லைக் ஆட்டோ, ஹை பீம் அசிஸ்ட் இதெல்லாம் வந்து இதில் வந்து இருக்குது. தென் கம்மிங் டு திஸ் சைட், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவலி ஆல்ரெடி நீங்கள் 350 சிடிஐ ரிவ்யூ யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ஜஸ்ட் போய் பாருங்கள், நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சேம் அதே கிரில் தான் இங்கேயும் இருக்குது. சேம் நம்ம அந்த வண்டியில் பார்த்த மாதிரி இங்கேயும் லோகோ வந்து இங்கே அந்த ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. பட் ஆனால் அந்த பழைய மாடலுக்கும் புதிய மாடலுக்கும் வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வந்து சைஸில் வந்து ரொம்ப க்ரோன் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். விட்தாக இருக்கட்டும், இல்லை ஹைட்டாக இருக்கட்டும், இல்லை லென்த்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. அந்த க்ரோம் ஸ்ட்ரிப் வந்து டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து இருக்குது. இந்த சைடு வந்து பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. தென் பம்பரில் தான் 2 பார்க்கிங் சென்சர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மெஷ்ஷில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 2மே வந்து பம்பரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோயிங் ஹுக்கும் வந்து இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே ஆஸ் ஆஃப் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். டோட்டலாகவே வந்து நமக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் பார்த்திங்கன்னா கூட ஒரு 5 to 6 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து ஃப்ரண்ட்லியே இருக்குது. ரேரில் கூட சேம் தான், 5 to 6 வந்து ஆல்மோஸ்ட் ரேரில் கூட கொடுத்துருக்காங்க. நான் லென்த்து விட்த்து எல்லாமே க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம 350 சிடிஐ வச்சு கம்பேர் பண்ணும்போது. அப்போ நம்ம கண்டிப்பாக சைட் போய் பார்க்கணும் இல்லைங்களா. வாங்க சைட் போய் பார்க்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் பார்க்க முடியும். ரொம்ப லென்த்தாக இருக்குது வண்டி வந்து. ஒரு எஸ் கிளாஸை வந்து கொஞ்சமாக கட் பண்ண மாதிரி இருக்குது இந்த வண்டி வந்து. ஆக்சுவலி ரொம்ப அந்தளவுக்கு லென்த்தியாக இருக்குது. நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். யாராவது லைவாக ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிளுக்கு வந்து இங்கே சைட்லேயே வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. மிரர்க்கே வந்து இந்த மிரர்லேயே வந்து இண்டிகேட்டர் கொடுக்கறது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வெஹிக்கிள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2017-18 வெஹிக்கிள் தான். அந்த 2017-18 வெஹிக்கிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஒரு 2024 வெஹிக்கிள் பார்க்குற மாதிரி தான் இருக்குது மிரர் சைடெலாம் பார்க்கும்போது. தென் இங்கே நம்ம பழைய வெஹிக்கிளில் பார்த்த மாதிரி அந்த லைன் வந்து இங்கே பார்க்க முடியாது. பார்க்க முடியும், பட் ஆனால் அந்தளவுக்கு ஷார்ப்பாக வந்து வெளியில் பூக் பண்ணி வரல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த வெஹிக்கிளில் வந்து ரொம்ப உள்ளுக்கு வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பிளெயின் டிசைன் பண்ணிட்டாங்களோ, ட்ராவல்ஸ் வண்டி அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு தாட் இருக்குது. ஆனால் சேஞ்ச் ஆகாத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்றது சேஞ்ச் ஆகாத ஒரு விஷயம். அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு. எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கார் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பீங்க. பார்க்குறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் கார் எக்ஸ்பர்ட்ஸாக தான் இருப்பீங்க. ஒரே ஒரு சேஞ்ச் தான் அது. நான் ஆக்சுவலி கண்ணிலேயே க்ளூ காட்டிட்டேன் நான் என்ன அப்படின்றது. அது யாருக்காவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் 4 வீலுமே டிஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம பல வண்டியில் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. அங்கேயும் வந்து டிஃப்ரெண்ட் ஒன்றுமே கிடையாது. க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பழைய வண்டியில் ஃபுல்லாகவே வந்து பாடி கலர்டு தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வண்டியில் வந்து க்ரோம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து க்ரோம் ஸ்ட்ரிப் வந்து நல்லா பாஸ் ஆகுது. ஸோ பார்க்குறதுக்கே வண்டி வந்து ரொம்ப அழகாக நீட்டாக லக்ஸரியாக வந்து ஃபீல் வந்து கொடுக்குது. அந்த க்ரோம் பீட்ஸ் அங்கங்கே இருக்கிறதால இந்த வண்டிக்கு வந்து லக்ஸரினஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம்.
டியூவல் டோன் மாதிரி நம்ம 350ல் பார்த்த மாதிரி 220Dலையும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பிளாக் வருது. அது நம்ம இங்கே சைட்ஸ்லேருந்து பார்க்க முடியாது. ஆனால் மேலே இருக்குது. இந்த சன்ரூஃப்க்கு வர ஒரு கிளாஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக் போர்ஷன் கொடுத்துருக்கறதால சூப்பராக இருக்குது. தென் நம்ம ஃபியூல் டேங்க் பார்த்துட்டோம்னா சேம் தான். நம்ம பழைய வெஹிக்கிள் வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த வெஹிக்கிள்லையும் வந்து சேம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 80 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், நம்ம Q7ல் ஆல்ரெடி பார்த்த Q7 விட இந்த வண்டிக்கு வந்து ஒரு 8 லிட்டர்ஸ் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் 75னா ஒரு 5 லிட்டர்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 75 லிட்டர்ஸ்னால் இதில் வந்து 80 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சின்ன ஒரு செடான் சொல்ல முடியாது, பெரிய ஒரு செடான் தான். இந்த ஒரு செடானில் வந்து இந்த அளவுக்கு டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒன் டைம் வந்து ஃபுல் டேங்க் பண்ணிட்டோம்னா ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எங்கேயுமே நிறுத்த தேவையில்லை அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய 350 பொறுத்த வரைக்கும் ஒரு V6 இன்ஜின் தான். அதுவே வந்து ஒரு 800 to 900 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. இது ஒரு 4 சிலிண்டர் டர்போ டீசல் இன்ஜினு. ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்து ஈஸியாக கொடுக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ அதனால் ஒரு ஃபுல் டேங்க் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து திங்க் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வடிவேல் காமெடியில் வந்து என்ன ஐட்டங்களோ அப்படின்னு வந்து சொல்லுவார் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கே உள்ளே வந்து பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. லைக்கு இங்கே பாருங்களேன், சன் கிளாஸ் வந்து இருக்குது ஆக்சுவலி செக் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்டைலாக அழகு பார்த்துக்கிறதுக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது இப்படி உட்கார்ற பொசிஷன் பார்த்து ஏமாந்துடாதீங்க. நான் இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக இல்லை, இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வர முடியும். இப்போ ஃபுல்லாக ஃப்ரண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இப்படி உட்காந்துட்ருக்கேன். ஃபுல்லாக பேக்குக்கு போயிடுச்சுன்னா என்னை பார்க்க முடியாது, இங்கே வந்து போயிடும், இங்கேருந்து பார்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ நான் ஃப்ரண்ட்டுக்கு போட்டிருக்கேன். இங்கே வந்து நமக்கு ஸ்பீக்கர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே இந்த கார்டன் சுவிட்சஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தென் எல்லா விண்டோஸ்க்குமே வந்து நம்ம பேக் சைடில் இருந்துக்கிட்டு எல்லா விண்டோஸும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 3 மெமரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து மெமரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிடையாது. பட் ஆனால் இந்த சீட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது ஏன்றது வந்து எனக்கு புரியல. ஃப்ரண்ட்டில் டிரைவருக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பொசிஷனாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பட் ஆனால் கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்கே ஒரு ஏர் வெண்ட் வந்து இருக்குது, ஏசி வெண்ட் வந்து இங்கே இருக்குது. நம்ம பழைய மாடலில் பார்த்துற மாதிரியே தான், சேம் ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்குது. அந்த ஷேப்பு, அந்த மெட்டீரியல் ஃபினிஷ் எல்லாமே வந்து. தென் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க வெண்ட்ஸு. ஸோ இதுவும் வந்து இந்த கண்ட்ரோல் சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நம்ம அந்த பழைய பென்ஸில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெண்ட்ஸோட டிசைன் மட்டும் ரவுண்டாக கொடுத்துருக்காங்க, ஒரு ரோட்ரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா இருக்குது. தென் இந்த சீட் வந்து நான் இது வந்து இப்படி கீழேக்கு இழுத்துட்டேன் நான். இங்கே ஒரு டேப்லெட் மாதிரி வரும் எஸ் கிளாஸ்லலாம். E350ல் இருக்கா அப்படின்னு தெரியல இந்த ஒரு ஜென்ரேஷனில். பட் ஆனால் எஸ் கிளாஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட் வந்து வந்துடும், இங்கே ஸ்க்ரீன்ஸ் வந்துடும். E350ல் கூட இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தென் ஸ்பேஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கிளாஸில் நம்ம ஸ்பேஸை கம்மியாக இடம் போட்டுற முடியுமா நீங்களே சொல்லுங்கள். அண்டத்தை சப்போர்ட் பாருங்களேன், கரெக்டாக உட்காந்துருக்கு என்னோடய அண்டத்தை எல்லாமே வந்து. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது. பட் அப்படி அந்தளவுக்கு பெரிய சீட் கொடுத்து கூட நமக்கு ஸ்பேஸ் வந்து பாருங்கள். இது வந்து நீங்கள் ரொம்ப இதுவாக நினைக்காதீங்க, கம்மியாக நினைக்காதீங்க. நான் ரொம்ப பேக்குக்கு போட்டேன், ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக ரொம்ப பேக்கில் போட்டுட்டேன் நான். அது ரொம்ப ஃப்ரண்ட்டுக்கு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 7 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவங்க தான் உட்காருவாங்க இந்த அளவுக்கு பேக்கு போட்டுட்டு. ஒரு 5 ஃபீட் இருக்கிறவங்க, 6 ஃபீட் இருக்கிறவங்க வந்து இங்கே வரைக்கும் தான் வரும் சீட்டு. ஸோ லெக் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஹெட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு 6 ஃபீட் பர்சன் வந்து உட்காருறீங்கன்னா வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஹெட் டச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்திங்கன்னா. ஆனால் ரிக்ளைன் பண்ணி உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக டச் ஆகாது, நாட் அன் இஷ்யூ. டிரைவர் சைடும் பேசஞ்சர் சைடும் தென் பேக் பேசஞ்சர் சைடு எல்லாமே வந்து சீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக குஷனியாக வந்து இருக்குது. இந்த அளவுக்கு வந்து மெர்சிடிஸால் மட்டும்தான் முடியும். ஆடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம மீடியம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி லக்ஸரியும் இல்லை, அப்படி கம்ஃபர்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாமே சேர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தென் பென்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட்டு, BMW பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் தான். அந்த பென்ஸு கம்ஃபர்ட்ன்ற ஒரு பேருக்கே வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். தென் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 4 பேருக்கு தான், டிரைவரு, பேசஞ்சரு, பேக்கில் 2 பேர். பேக்கில் ஏன்டா 3 பேர் உட்கார முடியாதான்னு கேட்டிங்கன்னா 3 பேர் உட்காரலாம். பட் ஆனால் இந்த ஹம்பு பாருங்களேன், என்னமோ திருப்பதி மலை மாதிரி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது.
ஆனால் இங்கே உட்கார்றவங்களுக்கு வந்து சீட் வந்து ரொம்ப ஹார்டாக இல்லை, பரவாயில்ல, ரொம்ப குஷ்னியாக தான் இருக்குது. நிறைய வெஹிக்கிள்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹார்டாக கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இங்கே சாஃப்டாக இருக்கிறதால அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி இருந்தால் உட்காரலாம், இட் நாட் அன் இஷ்யூ. பட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட்கான சாக்கெட்டு, தென் சும்மா காயின்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய பென்ஸில் பார்த்த மாதிரியே தான். இங்கே வந்து நிறைய சேஞ்சஸ் பார்க்குற மாதிரி இல்லை, பட் ஆனால் வந்து வெளியிலேயே கிடையாது, நமக்கு உள்ளேயும் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு டோர் திறந்ததுலேருந்து உட்கார்ற வரைக்கும் ஜஸ்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கண்ணில் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ எல்லாத்துலேயுமே வந்து இது ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வேரியன்ட் தான். பட் ஆனால் அங்கங்கே நம்ம பழைய பென்ஸோட டச்சு கொடுத்துட்டு லென்த்து விட்த் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி அசத்திட்டாங்க. ஓகே, நான் வாங்க நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் போகலாம். ஓகே, நம்ம டிரைவர் சைடு வந்தாச்சு. டிரைவர் சைடு வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, பேக்கில் விட ஃப்ரண்ட்டில் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தோணுது எனக்கு. லம்பர் சப்போர்ட்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் சீட்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சீட் வந்து கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதுக்கான சுவிட்சு கூட அங்கே கொடுத்துருக்காங்க. தென் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் விண்டோஸும் ஃபுல் ஒன் டச் அப் அண்ட் டவுன் தான். ஸ்டீரிங் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பழைய விட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் அதிகமாகவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டச்சு கொடுத்துருக்காங்க. இது கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஜஸ்ட்டு நான் இப்போது ஓகே, எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஈஸி டு யூஸு டு கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் என்னோடய தம் வச்சுட்டு ஃபுல்லாகவே இன்ஃபோடைன்மெண்ட் இந்த சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் நீங்கள் வந்து ஸ்பீடோமீட்ரு, ஓடோமீட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. என்னோட இவ்வளோ பெரிய வண்டிக்கு ஆனலாக் தான் அப்படின்னு நினைப்பீங்க, ஏன்னா அது வந்து ஒரு E220D, ஸோ அதனால தான் ஆனலாக் பார்க்க முடியும். E250 இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டல் கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு இதில் இருந்து தான் ஒரு 220க்கு மட்டும்தான் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். தென் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 to 9 கலர்ஸ் வந்து ஆக்சுவலி சூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நைட் டைம் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் லைவாக நான் இப்போ பார்க்கும்போதே வந்து எனக்கே வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்து தோணுது. மெர்சிடிஸை பற்றி ஃபஸ்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் யாராக இருந்தால் கூட, நெகட்டிவாக பேசுகிறவங்க இருந்தால் கூட, இந்த வண்டிஸ் எல்லாமே வந்து நீங்கள் லைவாக உட்காந்து ஏறி பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நம்ம கீழே கூட பாருங்கள், ரெயின்போ எஃபெக்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது கால் கீழே. நைட் டைமில் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. ஒரு 9G ட்ரானிக்கோட கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த வண்டிக்கு. பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. நம்ம வண்டி வந்து ரொம்ப புஷ் இல்லை, 350 அளவுக்கு புஷ் இல்லை. பட் ஆனால் 250 இந்த வண்டிக்கு இந்த ஒரு புஷ் வந்து சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு எஃபிஷியண்ட்டாக மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் இந்த வண்டி எடுத்துக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த வண்டி எடுக்க வேணாம். மைலேஜும் நல்ல கம்ஃபர்ட்டும் வேணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி நீங்கள் போகலாம். நமக்கு ஆட்டோ ஹெட் லேம்பு, ஆட்டோ வைப்பர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் ஏர் வென்ட்ஸ் எல்லாமே வந்து பழைய வண்டியை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து சர்க்குலராக கொடுத்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாகவே வென்ட்ஸ் எல்லாமே வந்து சர்க்கிளாகவே தான் இருக்குது. ஸ்பீக்கர் ரொம்ப சர்க்கிளாக இருக்கிறதால வந்து நமக்கு வண்டி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மெர்சிடிஸோட லோகோ பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சடனாக பார்க்குறப்போ, ஏன்னா எல்லாமே சர்க்கிளாக இருக்கிறதால. நமக்கு இங்கே வந்து வுட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரியல் வுட்டா அப்படின்னு வந்து எனக்கு ஒரு டவுட்டு தான். ரியல் வுட்டுக்கான சான்சஸ் வந்து கிடையாது அப்படி தான் நினைக்கிறேன். ரியல் வுட் கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ரியல் வுட் கிடையாது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் பர்சனலாக. ஏசி கூலிங் எல்லாம் கூட செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த வண்டியில். தென் இங்கே ஒரு கிளாக் வந்து கொடுத்துருக்காங்க மெர்சிடிஸோட. ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ் வண்டியில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது இந்த வண்டி. ஒரு இ கிளாஸ் தாங்க, எஸ் கிளாஸ் கூட போகல. நம்ம இ கிளாஸ்லேயே வந்து இந்த அளவுக்கு அசத்திட்டாங்க இந்த வண்டியை. தென் இங்கே நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய வண்டியில் பார்த்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இங்கே பார்க்க முடியுது. அந்த 350 பார்த்த எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்து இங்கே பார்க்க முடியுது. நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் அந்த ஸ்டாப் பட்டன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய வண்டியில் பார்த்த மாதிரி லைட் கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ்ஸு, லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பார்க்கிங் பிரேக்கான சுவிச்சஸ்ஸு. ஆனால் இந்த வண்டியில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. பார்க்கிங் இது வந்து பிரேக் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலாக இல்லை. நம்ம பழைய வண்டியில் வந்து மேனுவல் தான், இந்த வண்டியில் எலக்ட்ரிக் தான் கொடுத்துருக்காங்க. ரிலீஸு அப்புறம் வந்து பார்க்கிங் எல்லாமே வந்து ஆக்சுவலி எலக்ட்ரிக் தான். ஸோ ஈஸியாக இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கும். நம்ம வந்து இது கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுறோம் இந்த வண்டியோட ரிவ்யூ வந்து. ஆக்சுவலி இப்போ 2024 வேரியன்ட் கூட வந்திருக்கு. நான் அதோட ரிவ்யூ கூட கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே பண்ணுறேன் ஆக்சுவலி.
எனக்கு அது பண்ணோம் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நிறைய பேர் வந்து உங்களோட சப்போர்ட் பார்த்து தான் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி யாராவது இந்த வண்டி வந்து இன்கேஸ் எடுக்க போகிறாங்க, செகண்ட்ஸில் யாராவது எடுக்க போகிறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் மெயின் நமக்கு. ஏன்னா இன்னும் நிறைய புதிய புதிய வண்டிஸ் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வரணுன்னா உங்களோட சப்போர்ட் என்பது வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை இருக்குது. தென் நமக்கு இங்கே வந்து ஆக்சுவலி ஒரு வேன்டி மிரர் வித் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் பேசஞ்சர் சைட் கூட சேம் தான். இங்கே ஆட்டோ ரேர் வியூ மிரர் வந்து இருக்குது. ஆட்டோ டிமிங் தான் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா. நமக்கு சன்ரூஃப்கான சுவிச்சஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. லைட்கான சுவிச்சஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே கம்மிங் டு தி லெஃப்ட் சைட் பேசஞ்சர் சைடு நமக்கு இந்த க்ளோ பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஆக்சுவலி வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் ரொம்ப சின்ன க்ளோ பாக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு மீடியம் சைஸ் கூட கிடையாது, ஒரு ஸ்மால் சைஸ் தான். சைஸ் ஆஃப் திஸ் வெஹிக்கிள் க்ளோ பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இதுதான் Mercedes C-Class-ஓட ரிவ்யூ. ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணால் நான் என்ன வீடியோஸ் பண்ண முடியும் மேக்ஸிமம் நான் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்குமே. மேக்ஸிமம் ஷேர் பண்ணுறதால நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், யாருக்காவது இந்த வீடியோ வந்து பார்க்குறாங்க இல்லை வாங்க போகிறாங்க இந்த வண்டி அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.